வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு கணக்கு ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் எண்கள். இதில் வாய்ப்பாட்டை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. மாடலுக்கு 3 வாய்ப்பாடு செஞ்சு கொடுத்து காமிச்சிருக்காங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், 7ஆம் வாய்ப்பாடை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு க்ளூ ஒன்றால் பெருக்குதல். ஒன்றால் பெருக்குதல்னால் ஒரு 3 போட்டிருக்காங்களா, அப்போ நம்ம 1 7 7 அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்து 10ஆல் பெருக்குதல் அப்படின்னா 10 3 30ன்னு அவங்க போட்டிருக்காங்க, நம்ம 10 7 70. அடுத்து பாதியாக்குதல் அப்படின்னா 5 3 15 அவங்களோடது, நம்ம 7 35 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து இருமடங்காக்குதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1 தான் இருமடங்காக்க சொல்லியிருக்காங்க, அப்போ 2 3 6 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஓகேவா? இங்கே 2 7 14. 5 2ன் கூடுதல்னா 7 7 49. ஓகேவா? 5 1ன் கூடுதல்னா 6 6 42. பாதியாக்குதல்னா இந்த 6ல் பாதியாக்கிக்கணும், 3 3 21. அடுத்து 3 1ன் கூடுதல் அப்படின்னா 3 1 கூட்டினா 4 4 28. இரு மடங்காக்குதல் அப்படின்னா இந்த 4 2 மடங்காக்கணும்னா 8 8 56. 8 1 கூடுதல் 9 63. ஓகேவா? இது மாதிரி நம்ம இங்கே நமக்கு முன்னாடி மாடலுக்கு ஒன்று செஞ்சு காமிச்சிருக்காங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆம் வாய்ப்பாட்டுக்கு செஞ்சுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான். உனக்கு பிடித்த ஏதேனும் 2 ஈரிலக்க எண்களுக்கு வாய்ப்பாட்டை உருவாக்குக. முன்னாடி மாதிரியே தான் இங்கே அமைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் என்ன பண்ணிக்கணும், நம்மளே தான் வாய்ப்பாடு எழுதிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 10ஆம் வாய்ப்பாடுன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? 10ங்கிறது ஈரிலக்க எண், அதனால் 10ஆம் வாய்ப்பாடு. 10ஆம் வாய்ப்பாடில் இப்போ ஒன்றால் பெருக்குதல், இந்த குறிப்புகளுக்கு நம்ம எழுத போகிறோம். ஒன்றால் பெருக்குதல்னால் 1 10 10. 10ஆல் பெருக்குதல்னால் 10 10 100. பாதியாக்குதல்னால் இதை பாதியாக்கிக்கணும், 5 10 50. இரு மடங்காக்குதல்னால் 2ஆல் போட்டுக்கணும், 2 பெருக்கல் 10 20. அடுத்து 5 2ன் கூடுதல், 5 2 கூட்டினா 7, அப்போ 7 10 70. 5 1 கூடுதல்னால் 5 1 6, அதனால் 6 10 60. பாதியாக்குதல்னால் இந்த 6ல் பாதியாக்கணும், 3 3 10 30. அடுத்து 3 1ன் கூடுதல் அப்படின்னா 3 1 கூட்டினா 4 4 10 40. அடுத்து இரு மடங்காக்குதல்னால் இந்த 4 அப்படியே 2 மடங்காக்குனா 8 8 10 80. ஓகேவா? அடுத்து 8 1ன் கூடுதல்னால் 9 8 1 கூட்டினா 9 9 10 90. ஓகேவா? இப்போது நான் வந்து இது வந்து 10ஆம் வாய்ப்பாட்டுக்கு நான் எழுதியிருக்கேன். நம்ம 12ஆம் வாய்ப்பாடு 15 20 எது வேணாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வாய்ப்பாடை நீங்களே எழுதிக்கலாம். அடுத்து உனக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை காணுகன்னு சொல்லியிருக்காங்க. இதே நம்பரில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை நீங்கள் எழுதி பெருக்கி பார்த்துக்கலாம். இப்போ 4 பெருக்கல் 458. இப்போ பெருக்கி பார்த்தோம்னா 8 நாள் 32க்கு 2 3 4 5 20 23க்கு 3 மீதி 2 4 நாள் 16 16 2 18 எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரியே 5ஆல் பெருக்குனா 2 10க்கு 0 1 மேலே போட்டுக்கிறோம். 7 35 1 36க்கு 6 3 45 3 48 4860. இப்போ 504 பெருக்கல் 6னா 4 64க்கு 4 2 மேலே போட்டுக்கிறோம். 6 0 0 2 அப்படியே வந்துடும், 5 30. ஓகேவா? அதே மாதிரி தான் உனக்கு பிடித்த 3 இலக்க எண்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எது வேணாலும் நீங்கள் எழுதி பெருக்கி போட்டுக்கலாம். பெருக்கி போட்டால் 579 பெருக்கல் 7 போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே எந்த நம்பர், இந்த நம்பர் தான் இல்லை, உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சாலும் அதை பெருக்கி போட்டுக்கலாம். இது 9 5 45க்கு 5 4 போட்டுக்கிறோம், 9 0 0. அப்போ இந்த 4. ஓகேவா? உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்ணை எழுதி பெருக்கி விடைக்கு அழுதுகன்னு சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச எந்த நம்பர் வேணாலும் 1 மாடல் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம 16 இருக்கா, நம்ம வந்து ஒரு 15ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 1ஆல் பெருக்குதல் அப்படின்னா ஒரு 15 15. அடுத்து 10ஆல் பெருக்கிறோம். 10ஆல் பெருக்குனா என்ன வரும், 10 15 150. அடுத்து 5ஆல் பெருக்கணும்னா 5 15 75. ஓகேவா? இப்போ 5 1 கூட்டினா 6 6 15 90. இப்போ 10 6 கூடுதல் அப்படின்னு போட்டால் 16 பெருக்கல் 15. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம 1ஆல் பெருக்கிறது நமக்கு ஈஸியாக, 10ஆல் பெருக்கிறதும் ஈஸி, 5ஆல் பெருக்கிறதும் ஈஸி. அப்போ 5 1 6ஆல் பெருக்கிறதும் நமக்கு ஈஸி. இப்போ கடைசியாக நம்ம 16 பெருக்கல் 15ங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதுக்காக தான் இது. ஏன்னா 10 அதுக்கப்புறம் 6 2ஐயும் கூட்டினா அந்த ஆன்சர் வந்துடும். இப்போ 150 90 கேட்டால் இதோட ஆன்சர் வந்து இப்போ
இப்போ 10 6ன் கூடுதல் அப்படின்னா 16 15. இப்போ 10ஓட கூடுதல் 10ஆல் பெருக்கிற ஆன்சர் வந்து 150. 6ன் பெருக்கல் 2 கூட்டினா 240. அப்போ 16 15 240. ஓகேவா? இப்போ அடுத்து அதே மாதிரியே தான் 18 12. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 1ஆல் பெருக்குதல் 1ஆல் பெருக்கி எழுதிப்போம். அடுத்து 10ஆல் பெருக்குவோம். அதில் பாதியாக்குனா 5. இதை பாதியாக்குனா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5 12. இப்போ இந்த இதை நம்பரை நமக்கு பாதியாக்குறது ஈஸி தானே. 120 பாதியாக்குனா 60. அப்போ 5 12 60. அடுத்து 1 2 கூடுதல்னா 3 3 12 36. 5 3 கூட்டினா 8 12 96. இப்போ இது 2 கூட்டினா இந்த ஆன்சர் தான் வரும், 12 8 96. அப்போ நமக்கு இப்போ என்ன வரணும், 18ன் கூடுதல் 10 8 கூடுதல்னா 18 பெருக்கல் 12னா இந்த 10ஓட ஆன்சரையும் 8ஓட ஆன்சரையும் கூட்டினா நமக்கு 216 வந்துடும். ஓகேவா? அடுத்து அதே மாதிரியே 17 23 இதை நம்ம பெருக்கி போட்டுக்கலாம். அவங்க மாடல் கொடுத்துருக்காங்க, நம்ம இது மட்டும் போட்டுக்கிறோம். அடுத்து அதே மாதிரி தான் உனக்கு பிடித்த ஈரிலக்க எண்களை எழுதி பெருக்கி விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஒன்று மாடல் செஞ்சு காமிச்சிருக்காங்க, நம்ம இப்போ அதே மாதிரியே பண்ணலாம். ஓகேவா? 48 பெருக்கல் 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 13 13ன்னு போட்டோம். அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கும் முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே 40 இருக்குது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 13 எவ்வளோன்னு போட்டு 52. அப்போ 40 13 520. அடுத்து கடைசி 2வது இலக்கத்தில் 8 இருக்குது, அப்போ அதனால் 8 13 104. இப்போ 48 பெருக்கல் 13னா 624. இது 2 கூட்டினா நமக்கு என்ன வருமோ அது ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து 53 இப்போ பெருக்கல் 24. அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், முதல் ஸ்டெப்பு 24 24. அப்போ 5 24 120. அப்போ 50 பெருக்கல் 24 1200. அடுத்து 3 24 எவ்வளோ வரும், 72. இப்போ 53 24 பெருக்குனா என்ன வரும்னா 1272 அந்த ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரியே தான் அடுத்து 36 29 பெருக்கி போட போகிறோம். 29 29. அடுத்து 29 87. எப்படி இதை ஈஸியாக பெருக்கி நம்ம வச்சுக்கலாம், 3 20 60 9 27. அப்போ 2 சேர்த்தா 87. ஓகேவா? அப்போ 30 20 29 எவ்வளோ பெருக்குனா 870. 6 29 174. இது 2 சேர்த்துனா 36 பெருக்கல் 29னா இதோட 30ஓட ஆன்சரையும் 6ஓட ஆன்சரையும் பெருக்குனா கூட்டினா வர்றது தான் 1044. இது மாதிரி நம்ம 36 29 நமக்கு எவ்வளோ ஈஸியாக பெருக்க தெரியாது, சொன்னால் டக்கு நம்மளால் தெரியாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3ஆல் பெருக்க தெரியும் நமக்கு, அது ஈஸியாக. அப்போ 30 அதை வந்து ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் 30ஓட ஆன்சராக வரும். வெறும் 6 29 பெருக்கி அதை கூட்டிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரியே 27 பெருக்கல் 15. நம்ம எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் போடுறீங்களோ அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு 15 15 2 15 30. அடுத்து 20ங்கிறதுனால 20 15 300. அடுத்து 7 15 105. இப்போ 27 பெருக்கல் 15னா 405. இது 2 கூட்டி டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். அதே மாதிரி தான் 16 14க்கும் ஒரு 14 14 10 14 140 6 14 84. ஓகேவா? அடுத்து 16 14னா இது 2 கூட்டினா 224. 16 பெருக்கல் 14னா 224. 4 என்ன பண்ணுறதுக்கு 2 மீதி 1 224. பெருக்கி விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே நடுவில் இருக்க நம்பரை இங்கே இருக்க கட்டத்தில் ஒன்று பெருக்கி ஆன்சர் எழுதணும். இங்கே 0ன்னு கொடுத்துட்டாங்க. நடுவில் 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும், நீங்கள் எந்த நம்பர் இருக்கிற நம்பரில் எவ்வளோ நம்பரை போட்டு பெருக்கினாலும் பெருக்கலில் 0 வந்தால் அதோட ஆன்சர் ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கும், 0 தான் இருக்கும். 0வோட 2 பெருக்கினாலும் 0 தான், 0வோட 3 பெருக்கினாலும் 0 தான், 0வோட 4 பெருக்கினாலும் 0 தான், 5 6 7 எந்த நம்பரை போட்டாலும் 0வோட பெருக்கினா 0 தான் வரும். ஓகேவா? அதனால் 0 போட்டுவிட்டோம் எல்லாத்துலேயும் சுற்றி. அடுத்து 10 எந்த நம்பர் கூட நம்ம பெருக்கிறோமோ அந்த நம்பர் கூட ஒரு ஒரு 0 சேர்த்து எழுதிக்கணும். அவ்வளோதான். 10ஆல் பெருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, எந்த நம்பர் கூட 10 பெருக்கிறோமோ அந்த நம்பர் கூட ஒரு 0 சேர்த்துக்கணும். இப்போ 10 கூட 2 பெருக்கிறோம் அப்படின்னா 2 பக்கத்தில் ஒரு 0 போட்டால் ஆன்சர் அவ்வளோதான். 2 20. இப்போ 10 கூட 3 பெருக்கிறோன்னா 3 பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கணும். ஓகேவா? எந்த நம்பர் கூட 10 பெருக்கிறோமோ அந்த நம்பர் கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டாலே அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 10 3 30. இப்போ 10 கூட 4 பெருக்கிறோன்னா 4 போட்டு 0 போட்டுக்கலாம். 5 பெருக்குனா 5 கூட 0 போட்டுக்கலாம். 6 பெருக்கல் 10னா 6 கூட 0 போட்டுக்கலாம். அது மாதிரி எந்த நம்பரை 10 கூட பெருக்கினாலும் ஒரு 0 சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து அதே மாதிரி 100 எந்த நம்பர் கூட 100 சேர்த்து பெருக்கினாலும் அந்த நம்பர் கூட 2 0 சேர்த்துக்கலாம். இங்கே எத்தனை 0 இருக்கோ
அத்தனை ஜீரோ சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ 100 பெருக்கல் 2 200, 100 பெருக்கல் 3 300, 100 பெருக்கல் 4 400, 100 பெருக்கல் 5 500, 100 பெருக்கல் 6 600, 100 பெருக்கல் 7 700, 100 பெருக்கல் 8 800, 100 பெருக்கல் 9 900. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் 1000. இப்போ 1000 இருக்குன்னா 1000ல் எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. ஓகேவா? 1000 கூட எந்த நம்பரை பெருக்கி எழுதுகிறோமோ இந்த நம்பரை போட்டு 3 ஜீரோ சேர்த்துக்கணும். 10ஆல் பெருக்குனா 1 ஜீரோ சேர்க்கணும், 100ஆல் பெருக்குனா 2 ஜீரோ சேர்க்கணும் இந்த நம்பர் கூட. அதே 1000ஆல்னா 3 ஜீரோ இருக்கனால இந்த நம்பரை போட்டு 3 ஜீரோ போட்டுக்கணும். இப்போ 1000 பெருக்கல் 2 2000, 3 பெருக்கல் 1000 3000, 1000 பெருக்கல் 4 4000, 5000, 6 பெருக்கல் 1000 6000, 7 பெருக்கல் 1000 7000, 8 பெருக்கல் 1000 8000 9000. ஓகேவா? இது மாதிரி இந்த நம்பரை போட்டு 3 எத்தனை ஜீரோ இங்கே பெருக்கல்ல கொடுத்துருக்காங்க? 3 ஜீரோ இருக்குது, அதனால் 3 ஜீரோ போட்டுக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து உனக்கு பிடித்த ஒரு 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்குக. இங்கே தலைப்பில் வந்து நமக்கு உனக்கு பிடித்த ஒரு 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்குகன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உனக்கு பிடித்த ஒரு 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்குக அப்படின்னு சொல்லி, வெறும் 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்குகன்னா நம்ம ஒன்று போட்டுக்கலாம். இங்கே ஒரு 3 இலக்க எண்ணை எழுதி பெருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் ஒரு நம்பர் எழுதிக்கலாம். நான் 765ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? 765 பெருக்கல் 1000 அப்படின்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம். இங்கே வந்து இந்த மாதிரி ஜீரோவில் முடிகிற நம்பரால் பெருக்கணும்னா ஒன்று முன்னாடி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கலாம் இந்த நம்பரை எழுதி. இப்போ 765 பெருக்கல் 1000னா 765 எழுதி இங்கே 3 ஜீரோ இருந்தால் 3 ஜீரோ போட்டுக்கலாம். அதுவும் முன்னாடி 1 இருக்கணும். 1 இருந்தால் மட்டும்தான் அப்படியே போடலாம். ஓகேவா? அப்போ 1000ஆல் பெருக்கிறதுனால 3 ஜீரோ சேர்த்துக்கிறோம். 765 பெருக்கல் 100னா 765 2 ஜீரோ போட்டுக்கிறோம். அப்போ 76500. இங்கே 765 பெருக்கல் 1000னா 7,65,000. அடுத்து 765 பெருக்கல் 10னா 7650. 765 பெருக்கல் 1னா 765. 765 கூட ஜீரோ பெருக்குனா எந்த நம்பரை சேர்த்தாலும் ஜீரோ பெருக்குனானா என்ன வரும்? ஜீரோ தான் ஆன்சர் வரும். அடுத்து ஒரு எண்ணை 10ஆல் பெருக்கும்போது பெருக்கற்பலனாக அந்த எண்ணின் வலதுபுறத்தில் ஒரு 0 சேர்த்து எழுத வேண்டும். அதுதான் வலதுபுறத்தில் நம்ம இங்கே பாருங்கள் 765 10ஆல் பெருக்கக்குள்ள 765 பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம். ஓகேவா? அதே மாதிரியே தான் ஒரு எண்ணை 100ஆல் பெருக்கும்போது பெருக்கற்பலனாக அந்த எண்ணின் வலதுபுறத்தில் 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்து எழுத வேண்டும். மேலே நம்ம அப்படி தான் எழுதியிருப்போம். அடுத்து ஒரு எண்ணை 1000ஆல் பெருக்கும் பொழுது பெருக்கற்பலனாக அந்த எண்ணின் வலதுபுறத்தில் 3 பூஜ்ஜியங்கள் சேர்த்து எழுத வேண்டும். இதுவும் நம்ம மேலே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினால் பெருக்கற்பலனாக அதே எண் கிடைக்கும். ஆமாம், 765 1ஆல் பெருக்கினா தான் 765 கிடைக்கும். அடுத்து ஒரு எண்ணை 0ஆல் பெருக்கினால் பெருக்கற்பலனாக 0 கிடைக்கும். 0ஆல் பெருக்கினா மட்டும்தான் நமக்கு 0 கிடைக்கும். வினாக்களுக்கு விடையளி. 6 சைக்கிள்களில் மொத்தம் எத்தனை சக்கரங்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு 6 மொத்தம் போட்டுக்கணும். ஒரு சைக்கிளுக்கு 2 சக்கரம். அப்போ 6 2 12 சக்கரங்கள் இருக்கும். 4 ஆட்டோக்களில் மொத்தம் எத்தனை சக்கரங்கள் இருக்கும்? ஆட்டோவுக்கு 3 சக்கரம். அதனால் 4 ஆட்டோ மொத்தம் ஒரு ஆட்டோவுக்கு 3 சக்கரங்கிறனால 4 3 12 சக்கரங்கள் இருக்கும். அடுத்து 5 கரப்பாம்பூச்சிகளுக்கு மொத்தம் எத்தனை கால்? இந்த படத்தை பார்த்தா ஒரு கரப்பாம்பூச்சிக்கு 6 கால் இருக்குது. அதனால் 5 பெருக்கல் 6. ஓகேவா? 5 பூச்சி, ஒரு பூச்சிக்கு 6 கால்னா 30 கால்கள் இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து ஒரு பொம்மையின் விலை 172 ரூபா. அப்போ 5 பொம்மைகளின் விலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஒரு பொம்மையோட விலையை போட்டு பெருக்கல் 5 போட்டோன்னா 860 ரூபா. 5 பொம்மைகளின் விலை வந்து கார் பொம்மையின் விலை வந்து 860 ரூபா. அடுத்து சரியான விடைக்கு நிழலிடுக. ஒரு பள்ளியில் மாணவர்கள் காலை வழிபாட்டு கூடத்தில் ஒரு வரிசைக்கு 10 பேர் நின்னாங்கன்னா 35 வரிசைகளில் நின்றாங்கன்னா மொத்த மாணவர்கள் 350. அடுத்து ஒரு தொட்டியில் 100 மீன்கள் எடுத்து செல்ல முடியும். சிவா தன்னுடன் 25 தொட்டில்கள் எடுத்து வந்தால் எத்தனை மீன்னா 2500 மீன்கள். அடுத்து ஒரு திரையரங்கில் உள்ள இறக்கைகளின் எண்ணிக்கை 1000. மொத்தம் இருக்கைகள் எத்தனை இருக்குது? 1000 இருக்குது. கடந்த 4 காட்சிகளிலும் திரையரங்கு முழுமையாக நிரம்பிச்சுன்னா மொத்தம் எவ்வளோ நிறுவசிட்டு விற்றுருக்கோன்னா 4000. 4 காட்சி, ஒரு காட்சிக்கு 1000னா 4000. அடுத்து ஒரு மின்விளக்கின் விலை 75. ராஜுவின் கடையில் 10 மின்விளக்குகள் விற்கப்பட்டன. ராஜுவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோன்னா ஒன்று வந்து 75 ரூபானா 10 விற்றா 750 ரூபாய். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. ஒரு புத்தகத்தில் 64 பக்கங்கள் உள்ளன எனில் இது போன்று 21 புத்தகங்களில் உள்ள மொத்த பக்கங்கள்.
ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்கங்கள் 64, புத்தகங்களோட எண்ணிக்கை 21. அப்போ மொத்த பக்கங்கள் கேட்டிருக்காங்கன்னா பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டால் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை 1344. ஓகேவா? ஒரு புத்தகத்தில் 64னா 21 புத்தகத்துக்கும் 1344 பக்கங்கள், 1344 பக்கங்கள் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரியே தான் ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டின் விலை 25. தினேஷ் 12 கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் வாங்கினால் கடைக்காரரிடம் எவ்வளவு பணம் கொடுத்திருப்பார்? ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட்டின் விலை 25, மொத்த பாக்கெட்டுகள் 12. அப்போ பெருக்கணும்னா எவ்வளோ வரும்னா 300 ரூபாய் கொடுக்கணும். 2 5 10க்கு 0, அடுத்து 2 4 1 5, ஒரு 25 அப்படியே எழுதணும்னா 300 ரூபா அவர் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்து செல்வி தனது 4 தோழிகளுடன் மதுரைக்கு செல்கிறாள். ஒரு நபருக்கு ரயில் பயணச்சீட்டின் விலை 400 ரூபாய். பயணச்சீட்டு வழங்கும் அலுவலரிடம் செல்வி எவ்வளவு பணம் செலுத்தி இருப்பாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பயணச்சீட்டோட விலை அப்படின்னா 400 ரூபா. அவங்க மொத்தம் எத்தனை பேர் போகிறாங்கன்னா, செல்வி அவங்களோட ஒரு 4 தோழிகள், மொத்தம் 5 பேர் போகிறாங்க. அப்போ பயணச்சீட்டுகளின் எண்ணிக்கை 5. பயணச்சீட்டு அலுவலரிடம் கொடுக்க வேண்டிய பணம் அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? பயணச்சீட்டு அலுவலர்கிட்ட 400 × 5 = 2000 ரூபாய். அவங்க எவ்வளோ கொடுக்கணும்? 2000 ரூபாய் கொடுக்கணும் பயணச்சீட்டு அலுவலர்கிட்ட. அடுத்து நானே உருவாக்குவேன். கொடியில் உள்ள எண்ணின் வெவ்வேறு பெருக்கல் கூற்றுகளை மாளிகையின் வெவ்வேறு பகுதிகளில் எழுதி வண்ணமிட்டு மகிழ்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2500 வரணும் ஆன்சர். எந்த 2 நம்பரை பெருக்குனா 2520 வருமோ அந்த நம்பரெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து 2520, ஒன்று வந்து அவங்களே செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதாவது 126 20 பெருக்குனா 2520 வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது மாதிரி ஒன்றையும் கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். இப்போ 180 14 பெருக்குனா 2520. அடுத்து 140 × 18 2520. அடுத்து 42 × 60 2520. 36 × 70 2520. 28 90 2520. 63 40 பெருக்கினா 2520 வரும். 84 30 பெருக்கினாலும் 2520. அதே மாதிரி 168 × 15னா 2520. 210 × 12னா 2520. 126 × 2னா 2520. அடுத்து 252 × 10னா 2520 ரூபாய் வரும். சரி, 2520. ஓகேவா? இங்கே அந்த கொடியிலையும் 2520ன்னு போட்டுக்கிட்டு இதே மாதிரியே நமக்கு தோன்ற நம்பர்லாம் என்னென்னலாம் வருமோ நம்ம பெருக்கி பார்த்து அந்த பெருக்கல் கூற்றுகளை எழுதிக்கலாம். அடுத்து நானே செய்வேன். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக. முதல்ல சரியான ஆன்சர் எழுதிக்கலாம். மிகப்பெரிய ஓரிலக்க எண்ணுடன் 7ஐ பெருக்கினால் கிடைக்கும். மிகப்பெரிய ஓரிலக்க எண் வந்து 9. 9 கூட 7 பெருக்கினா 9 7 63 ஆன்சர். அடுத்து மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணை 20ஆல் பெருக்க கிடைக்கும். மிகச்சிறிய ஈரிலக்க எண் என்னென்னா 10. அப்போ 10 × 20, 10ஐயும் 20ஐயும் பெருக்கினா 200. மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணா 10. ஓகேவா? அடுத்து 25ஐ 20ஆல் பெருக்க கிடைப்பது 500. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணை 10ஆல் பெருக்க கிடைப்பது. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுனா 9. ஒரு மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணா 99. ஓரிலக்க எண்ணா மிகப்பெரிய ஓரிலக்க எண்ணா 9. ஓகேவா? என்ன மிகப்பெரியன்னு கொடுத்து எத்தனை இலக்கம் கொடுக்குறாங்களோ அத்தனை 9 போட்டுக்கிட்டா அதுதான் அந்த நம்பர். ஓகே, அப்போ இங்கே மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணு கேட்டிருக்காங்க. அதனால் 99 10ஆல் பெருக்க கிடைப்பது 990. அடுத்து ஒரு பெட்டியில் 35 லட்டுகள் வீதம் 21 பெட்டிகளில் எத்தனை லட்டுகள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? 35 × 21 போட்டு பெருக்கி போட்டுக்கலாம். 735. அதுதான் வந்துச்சுக்க ஆன்சர் இங்கேயும். அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுடன் முன்னாடியே சொன்னேன். மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுனா 99. மிகச்சிறிய 3 இலக்க எண்ணுனா 100. அதை பெருக்கணும்னா 9900 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வருணுடைய தாத்தாவின் ஆட்டுப்பட்டியில் 310 ஆடு இருக்குது. அவற்றின் கால்களின் எண்ணிக்கை. ஒரு ஆட்டுக்கு 4 கால் இருக்கும். அப்போ 310 ஆடுக்கும் எத்தனை? 4 கால். ஒரு அப்போ பெருக்கல் 4 போட்டால் 1240 காட்கள். 1240 கால்கள் இருக்கும் ஆடுகளுக்கு. அடுத்து மிகச்சிறிய 4 இலக்க எண்ணை 0ஆல் பெருக்க கிடைக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்க. இங்கே எந்த நம்பரை நம்ம 0ஆல் பெருக்கினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதனால் 0.
கோபுரத்தில் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதியிருப்பாங்க, இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே, இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ 2 6, 4 4, 5 20. இதே மாதிரி தான் இந்த 2 நம்பரையும் பெருக்கி இங்கே எழுதியிருக்காங்க. 6 4 24, 4 20 80. ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கி தான் இங்கே எழுதணும். அதுதான் இங்கே பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு 0வால் பெருக்குனா 0 வந்துடும். இப்போ 8 4 32க்கு 2 3, 8 2 16 3 19, 1920 ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி தான் ஒரு கார் தொழிற்சாலை நவம்பர் மாதத்தில் அனைத்து நாட்களும் இயங்குகிறது. ஒரு நாளுக்கு 11 கார் வீதம் உற்பத்தி செய்தால் நவம்பரில் மொத்தம் எத்தனை நாள்னால் நமக்கு 30 நாள் இருக்கும். ஓகேவா? நவம்பர் 30 நாள். அதனால் 30 பெருக்கல் 11, ஒரு நாளைக்கு 11 பெருக்கு வரது உற்பத்தி செய்து, அப்போ 31 நாளைக்கும் 30 நாளைக்கும் 11 வந்துச்சுன்னா பெருக்கி போட்டோன்னா 330. அப்போ 330 கார்கள். இப்போ நம்ம டிக் பண்ணிருக்கோம்ல, இதெல்லாமே என்ன பண்ணணும், எடுத்து இந்த மாதிரி அந்தந்த நம்பருக்கு நேராக சரியான ஆப்ஷனில் ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.